ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ஜாப் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, பேங்க் ஆஃப் பரோடாவிலேருந்து வந்து பார்த்தோம்னா என்கேஜ்மெண்ட் ஆஃப் அப்ரெண்டிஸ்க்கு வந்து பார்த்தோம்னா நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதோட டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு எலிஜிபிள் வந்து பார்த்தோம்னா ஒரு டிகிரி முடிச்சிருக்கவங்க வந்து பார்த்தோம்னா இதுக்கு அப்ளை பண்ணலாம். நம்ம சேனலில் கவர்மெண்ட் ஜாப் பற்றியும் கவர்மெண்ட் ஜாப்பில் வர அப்டேட்டை பற்றியும் பார்த்துட்டு வரோம். நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அமைக்கிங்க. அப்போ தான் தினம் வர கவர்மெண்ட் ஜாப் பற்றியும் கவர்மெண்ட் ஜாப்பில் வர அப்டேட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இது வந்து பார்த்தோம்னா அப்ரெண்டிஸ்ஷிப் 1 இயருக்கு வந்து பார்த்தோம்னா ட்ரைனிங் கொடுக்குறாங்க. 1 இயர் வரைக்கும் வந்து பார்த்தோம்னா நமக்கு 15,000 சேலரி தராங்க. ஆஃப்டர் 1 இயர் வந்து பார்த்தோம்னா ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நம்ம லாஸ் ஆஃப் பே எதுவும் போட்டிருந்தோம்னா அதை கழிச்சிட்டு சம்பளம் தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு அப்ளிகேஷன் வந்து எப்போ ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தோன்னா 11/11/2025. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்தோன்னா 1/12/2025. இதுக்கு முக்கியமானது வந்து எலிஜிபிள் ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே போதும். இதுக்கு நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா கவர்மெண்ட் அப்ரெண்டிஸ்ஷிப் போர்ட்டலில் வந்து பார்த்தோன்னா நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கேண்டிடேட் ஆர் ரெக்வயர்ட் டு ஃபஸ்ட்டு கெட் தெம்செல்ஃப் ரெஜிஸ்டர்ட் ஆன் தி கவர்மெண்ட் அப்ரெண்டிஸ்ஷிப் போர்ட்டல்ஸ். இந்த போர்ட்டலில் வந்து பார்த்தோன்னா நம்ம ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். இதுதான் அதோட வெப்சைட்டு www.apprenticeshipindia.gov.in ஆர் natseducation.gov.in. இதுதான் அந்த போர்ட்டல். இதில் நம்ம ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணி அதை ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த அப்ரெண்டிஸுக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம அப்ளை பண்ண முடியும். அது சொல்லியிருக்காங்க. இது பார்த்துக்கோங்க. இதோட நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் வந்து பார்த்தோம்னா நீங்கள் வெப்சைட்லேயே எடுத்துக்கலாம், அல்லது நான் டெலிகிராம் குரூப்லேயும் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கேயும் பார்த்துக்கலாம். டெலிகிராம் குரூப்பு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டெலிகிராம் குரூப்போட லிங்க்கு. இதுக்கு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா அசான் 1/11/2025 வரைக்கும் கேண்டிடேட் ஆர் ரெஜிஸ்டர் இன் NAPS ஆர் NATS போர்ட்டல் ஆர் எலிஜிபிள் டு அப்ளை. NAPS அப்படிங்கிறது என்னென்னா நேஷ்னல் அப்ரெண்டிஸ்ஷிப் ப்ரொமோஷன் ஸ்கீம் போர்ட்டல். இதுக்கு தான் நம்ம இப்போ வந்து வெப்சைட் பார்த்துருப்போம், apprenticeshippindia.gov.in. இந்த முன்னாடி இங்கே பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா, இதுதான் வெப்சைட். இதில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும். இதே வந்து இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா NATS போர்ட்டல். NATSனால் நேஷ்னல் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் ஸ்கீம் போர்ட்டல். ஸோ இந்த ரெண்டில் ஏதோ ஒன்றில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏஜ் வந்து 20லேருந்து 28 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. ஒரு பிரிவினருக்கும் வந்து பார்த்தோன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அது பின்னாடி அடுத்த பேஜில் பார்ப்போம். இதுக்கு எலிஜிபிள் வந்து பார்த்தோன்னா டிகிரி முடிச்சிருந்தா கிராஜுவேஷன் டிகிரி இன் எனி டிசிப்ளின்ஸ் ஃப்ரம் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி. இது முடிச்சிருந்தோம்னா நம்ம கண்டிப்பாக ஒரு டிகிரி முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம். இது ட்ரைனிங் பீரியட் வந்து பார்த்தோம்னா 12 மாதம். சரிங்களா. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா வேக்கண்ட்டு. இது ட்ரைனிங்க்கு வந்து பார்த்தோன்னா இது இந்தியா ஆல் ஓவர் இந்தியா கொடுத்துருக்காங்க. ஓவரால் வந்து 2700 வேக்கண்ட் வந்திருக்கு. தமிழ்நாட்டுக்கு மட்டும் வந்து பார்த்தோன்னா 159 வந்திருக்கு. இது எங்கெங்கெல்லாம் இந்த 159 வேக்கண்ட் இருக்குன்னு பின்னாடி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஈஸியாக நம்ம ஊர்லேயே வேலை வாங்கி பார்த்துக்கலாம். இதில் மொத்தம் தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 159 வந்திருக்கு. இதில் கம்யூனிட்டி வைஸ் பிரித்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து எஸ்சி கேண்டிடேட்டுக்கு SC, ST, OBC, EWPS, அண்டர் ரிசர்வ்டு கேட்டகரிஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டு கேட்டகரிஸ், அதுக்கப்புறம் PWDக்கு அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. SCக்கு 33, ST பிரிவினருக்கு 2, அதுக்கப்புறம் OBCக்கு 51, EWPSக்கு 14, ஜென்ரலுக்கு 59, அதுக்கப்புறம் பெர்சன் வித் டிசபிலிட்டிஸ் அவங்களுக்கு வந்து இவ்வளோ வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. மொத்தம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 159 வேக்கன்ட் இருக்குது. இதுக்கு நம்ம OBC சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கினீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து 20லேருந்து 28ன்னு நமக்கு வந்து முன்னாடி சொல்லியிருந்தாங்க. இதில் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்தீங்கன்னா SC, ST பிரிவினருக்கு 5 வருஷமும், இதே அதர் பேக்வேர்டு கிளாஸருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷமும், இதே டிசபிலிட்டிஸ் பர்சன் இருந்தாங்க அவங்களுக்கு வந்து ஒரு கேட்டகரிக்கும் அன்ரிசர்வ்டு EWPSக்கு 10 வருஷம், OBCக்கு 13, SC, ST பிரிவினருக்கு 15 வருஷம் கொடுத்துருக்காங்க. ஒரு பிரிவினருக்கு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. யாராவது எலிஜிபிள் இருந்தால் கண்டிப்பாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். இதுதான் நம்ம அந்த போர்ட்டல் ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம். இதில் வந்து பார்த்தோம்னா நம்ம கம்பல்சரி வந்து பார்த்தோம்னா லாகின் பண்ணி அதில் ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனில் போய்ட்டு லாகின் பண்ணி நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ரெஜிஸ்டர் பண்ணால் தான் இதுக்கு வந்து நம்ம எலிஜிபிள். இதில் வந்து என்னென்ன சர்டிஃபிகேட்டில் நமக்கு இருக்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆதார் கார்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் இருக்கணும். அதுவும் அவங்க சைஸே சொல்லிட்டாங்க எவ்வளோ இருக்கணும் அப்படின்ட்டு. எல்லாமே ஒரு MPக்கு கீழே தான் இருக்கணும். பேன் கார்டு, இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, 10th 12th மார்க் ஷீட்டு, டிகிரி சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் பேங்க் புக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நம்மளோட கையெழுத்து. ஸோ இதுதான் இருக்கணும். இதுதான் அதோட வெப்சைட் லிங்க்கு. ஸோ இதில் நம்ம போயிட்டு நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கணும். இதில் சொல்லியிருக்காங்க எக்ஸாம் தான் வைக்கிறாங்க. எக்ஸாம் வந்து பார்த்தோம்னா மொத்தம் 4 டெஸ்ட்டு 4 இதிலேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க. 4 மேஜர்லேருந்து
ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஃபினான்ஸ் அவேர்னஸ்லேருந்து 25 கொஸ்டின் கேட்குறாங்க. ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க்கு. அதே வந்து ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்கில் 25 கொஸ்டின், கம்ப்யூட்டர் நாலேஜில் 25 கொஸ்டின், ஜென்ரல் இங்கிலீஷில் 25 கொஸ்டின். இதில் வந்து பார்த்தோம்னா மொதல் 3 இருக்குல்ல, ஜென்ரல் அண்ட் ஃபினான்ஸ் அவேர்னஸ், ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங், கம்ப்யூட்டர் நாலேஜ். ஸோ இது எல்லாமே ஹிந்தி இங்கிலீஷ்னு கொடுத்துருக்காங்க. இது நம்ம தமிழ்லேயும் எழுதிக்கலாம். நம்ம அவங்கவுங்க ரீஜனல் லாங்குவேஜ் எதுவோ அதில் எழுதிக்கலாம். இங்கிலீஷ் மட்டும் நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜில் தான் எழுதணும். மொத்தம் 1 மணி நேரம் 60 நிமிஷம் டைம், 100 கொஸ்டின், 100 மார்க்கு. சரிங்களா? இதுக்கு வந்து பார்த்தோன்னா நமக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோன்னா நம்ம தமிழ் லாங்குவேஜில் எழுதிக்கலாம். அவங்களே சொல்லிட்டாங்க, தமிழ் லாங்குவேஜ்லேயே நம்ம தேர்வு எழுதிக்கலாம். இதில் வேறு என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா நிறையா சொல்லியிருக்காங்க. இது வேணும்னா நீங்கள் பிடிஎஃபை படித்து பார்த்துக்கோங்க. நான் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இது வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் வந்து பார்த்தோம்னா எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு வந்து பார்த்தோன்னா கிடையாது. இதே வந்து பார்த்தோன்னா பிடபிள்யூ டிசபிலிட்டி பர்சனுக்கு வந்து 400 ரூபாயும், அதுக்கப்புறம் ஜென்ரல், இடபிள்யூபிஎஸ், அதர் பேக்வேர்டு கிளாஸஸ் ஓபிசிக்கு வந்து பார்த்தோன்னா 800 ரூபாயும் வித் நம்ம ஜிஎஸ்டி பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து நம்ம மினிமம் 1000 ரூபா வந்துன்னு நினைக்கிறேன் ஜிஎஸ்டியோடு சேர்த்து. ஸோ இதுதான் நமக்கு இந்த இது வந்துலாம் நிறைய கைட்லைன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. வேறு எதுவும் இதில் இம்பார்ட்டண்ட்டாக கொடுக்கல. இதுதான். வேறு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். இது வந்து பார்த்தோம்னா இதுதான் இந்த ஜாப் லொக்கேஷன் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம்னா இந்த பிளேஸில் எல்லாத்துலேயும் 159 வேக்கன்ட் கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே இதுதான். இங்கே இருக்கிற எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தோம்னா வேக்கன்ட் இருக்குது. அப்ரெண்டிஸு நீங்கள் வந்து பார்த்தோம்னா நியர்பை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸாம் எழுதுங்க. கண்டிப்பாக கிடைக்க சான்ஸ் இருக்குது. இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ள இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.